ஓகே. இன்னைக்கு வந்து டே 7. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து, ஒரு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறது. இப்போ வந்து ஒரு நம்பர் குடுத்துட்டாங்கன்னா, அதோட ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஓகேவா? அதோட கான்செப்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ 6 அப்படின்னு ஒரு நம்பர் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இதோட அதுக்கு முன்னாடி இருக்க 1 வரைக்கும் இருக்க நம்பர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும். 5 6 இன்டு 4 இன்டு 5 இன்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா அதோட ஆன்சர் 720 அப்படின்றது வந்துடும். இப்போ 5 கொடுத்துருக்காங்கன்னா நீங்க இந்த 6 ஒபீட் பண்ணிடணும். 5 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 120 அப்படின்றது ஆன்சர் கிடைச்சிரும். இது வந்து சாதா மெத்தட். இதே வந்து ஃபேக்டோரியல் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஃபேக்டோரியல் மெத்தட் அப்படின்னா என்னன்னா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி போடுவோம். இப்போ நான் ஃபேக்டோரியல் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு சாரி ஓகே ஃபேக்டோரியல் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் ஒரே ஒரு செகண்ட் ஃபேக்டோரியல் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை எழுதிட்டேன். ஓகேவா? இதுல எக்ஸ்ன்ற வேரியபிள் கொடுத்துறேன். நான் இங்க இருந்து கால் பண்றேன். ஃபேக்டோரியல் ஆஃப் 5 என்ன அப்படின்னு நான் கேட்கறேன் இதுகிட்ட. இது சொல்லும். உள்ள போய் செக் பண்றதுக்கு சொல்லும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபேக்டோரியல் ஆஃப் ரிட்டர்ன் போட்டுறேன். ரிட்டர்ன் என்ன பண்றேன், அந்த நம்பர் அதாவது எக்ஸ்ன்ற நம்பர் ஸ்டார் திருப்பி அந்த ஃபேக்டோரியல்ட்டே கேட்கறேன். ஃபேக்டோரியல் ஆஃப் எக்ஸ் ஸ்டார் -1 அப்ப இதோட -1 அப்ப என்ன சொல்லும், இது என்ன பண்ணும் அப்படின்னா 5 இப்போ 5 இருக்கா 5 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 4 என்ன, அது நம்மளுக்கு தெரியாது. ஃபேக்டோரியல் ஆஃப் 4 நம்மளுக்கு தெரியாது. திருப்பி இந்த ஃபேக்டோரியல் ஆஃப் 4 வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கே கால் ஆகும். அது கால் ஆகும்போது என்ன பண்ணும், இங்க 5 இருக்கு ஆல்ரெடி. அப்ப 5 இன்ட்டு 4 ஃபேக்டோரியலுக்கு நம்ம 4 இருக்கும். ஓகேவா? 4 3 ஃபேக்டோரியல் கேட்கும். அடுத்து 3 ஃபேக்டோரியல் கேட்கும் போது என்ன பண்ணும், 3 ஃபேக்டோரியல் தெரியாது. திருப்பி முன்னாடி கொடுக்கும்போது இங்க இன்டூ 2 அடுத்து இன்டூ 1 அப்படின்றது வந்து ஆன்சர் லாஸ்டா 120 அப்படின்றது வரும். இது பேர் வந்து ரிகர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரிகர்ஷனோட டெஃபினேஷன் என்னன்னா எ ஃபங்க்ஷன் கால் இட் செல்ஃப். எ ஃபங்க்ஷன் கால் இட் செல்ஃப். இது வந்து மீண்டும் மீண்டும் அதை கூப்பிட்டுட்டே இருக்கும் அதோட வேலை முடியிற வரைக்கும். இதை வந்து ரிகர்ஷன். இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ல சாதாரணமா பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து a ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்து என்டர் ஏ நம்பர். ஓகேவா? என்டர் ஏ நம்பர் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகேவா? நம்பர் என்டர் பண்ணிடுவாங்க. ஃபேக்டோரியல் லூப் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபேக்ட்னு ஒரு வேரியபிள் நான் முன்னாடியே வச்சுக்கிறேன். fe fact equal to 1 அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இப்போ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ல ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் அந்த நம்பர் என்ன ஏன்ற நம்பர் வரைக்கும் எனக்கு வரணும். அது வரைக்கும் வரணும். அது வரைக்கும் என்ன பண்ணும், எனக்கு அந்த ஃபேக்ட் கூட என்ன பண்ணும், ஃபேக்டோரியல் ஸ்டார் இப்போ கொடுக்குற நம்பர் ஐ அப்படின்ற நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் என்னோட கண்டிஷன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், கடைசியாக வந்து ப்ரூவ் பண்ணி காட்ட போறேன். இந்த ஃபேக்டோரியல் ஆஃப் எந்த நம்பர், ஏன்ற நம்பர். ஓகேவா? ஏன்ற நம்பர் இஸ் அந்த நம்பர் என்னது ஃபேக்ட் அப்படின்ற நம்பர். இதை நம்ம பிரிண்ட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட். இப்போ பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து 5 அப்படின்னு கேட்டா 0 ஒரே ஒரு செகண்ட். சாரி 1ல இருந்து எடுக்கணும். இது 0ல இருந்து எடுத்துக்கோம்ல. 0 ஸ்டோர் எனிதிங் வந்து 0 தான். அப்போ நான் 5ல இருந்து எடுத்துக்கிறேன். இப்போ 1ல இருந்து எடுத்தனால நம்ம போட்டோம்னா 24. எப் எப் இது வந்து 4 வரைக்கும் கொண்டு போய் a+1 கண்டிஷன். இந்த இடத்துல ஏன் a+1 போடுறோம்னு உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா ரேஞ்சோட ஃபங்க்ஷன் வந்து எப்பயுமே கொடுக்குற வேல்யூட ஒன்று கம்மியாக தான் செய்யும். அப்போ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தா ஆன்சர் வந்து ஷார்ப்பாக 520 அப்படின்னு 120 அப்படின்றது வரும். ஓகேவா? 5ஓட ஃபேக்டோரியல் 120. இப்போ 6ன்னு கொடுக்குறோம் அப்படின்னா வந்து 720 அப்படின்றது வரணும். இதுதான் அதோட ஃபேக்டோரியல். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 இருக்கா, அடுத்து இங்க 1ல இருந்து இருக்கும். 1 ஸ்டார் 1 என்ன 1, அடுத்த 2 1 ஸ்டார் 2 2, அடுத்த 3 வரும். 2 ஸ்டார் 3 6 6 இருக்கும் இந்த ஃபேக்டோரியல்ன்றதுல. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் 4 4 ஸ்டார் 6 24 24 ஸ்டார் 5 120 அப்படின்றது வந்துடும். இதுதான் வந்து ஃபேக்டோரியலோட சிம்பிள் மெத்தட். இப்போ இதையே வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாமா? இருங்க ஃபங்க்ஷன் யூஸ் டெஃப் அப்படின்றது ஒரு வந்து டிக்ளேர் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து பைத்தான்ல வந்து ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்றதுக்கு டெஃப் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்றோம். இப்போ டெஃப் ஃபேக்ட் ஆஃப் நம்பர் அப்படின்ற ஒரு நம்பர் நான் வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், இஃப் ஒருவேளை அந்த நம்பர் வந்து ஈக்குவல் டு 0வா இருந்தால், அப்படி இல்லை அப்படின்னா ஆர் அண்ட் ஆர் போட்டுக்கோ ஆர் அந்த நம்பர் வந்து நம்பர் ஈக்குவல் டு 1ஆ இருந்தாலும் எனக்கு வந்து என்ன சொல்றேன், ரிட்டர்ன் 1 அப்படின்னு சொல்லிட்டேன். எதனால அப்படின்னா ஃபேக்டோரியல் ஆஃப் 0 வந்து 1. இப்போ வந்து 1 ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னா 1ஓட ஃபேக்டோரியல் 1 தான். உங்களுக்கே தெரியும்ல 1 into 1 1 தான். அதனால வந்து ஃபேக்டோரியல் ஆஃப் இது வச்சிட்டேன். எல்ஸ் ஒருவேளை இது ரெண்டும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்பதான் நம்ம வந்து ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் என்னன்னா நான் முன்ன சொன்னேன்ல
ரிட்டர்ன் இந்த நம்பர் ஸ்டார் ஃபேக்ட் ஆஃப் நம்பர் மைனஸ் 1. இப்போ என்ன பண்ணோம், இது வந்து 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 1 இன்ட்டு 0 அப்படின்னு போவோம், 1 ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா, இது பண்ணிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து எப்பயும் போல a ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் நம்பர் அப்படின்னு கேட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், ஃபேக்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் வச்சு கால் பண்றேன். ஃபேக்ட் ஆஃப் ஏ அப்படின்றத கால் பண்ணிட்டேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பிரிண்ட் தி ஃபேக்டோரியல் இஸ் அந்த ஃபேக்ட்ன்ற நம்பர். ஓகேவா, இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ 5 அப்படின்னு கொடுத்தோம்னா 120 அப்படின்னு வரும். இதே வந்து 6 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா வந்து 720 அப்படின்றது வரும். இதுதான் வந்து ரிகர்ஷன் ஃபங்க்ஷன். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு புரியுதா? என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் 5 இருக்கு. ஓகே, தென் 5 ஃபேக்டோரியலா 4 போவோம். 4 போகும்போது என்ன பண்ணும், திருப்பி இந்த ஃபங்க்ஷன் ஏ கால் பண்ணும். அப்போ 4 போகும்போது 4 ஸ்டார் ஃபேக்டோரியல் 3 போவோம். 3 போகும்போது 3, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 1 வந்தோடனே ரிட்டர்ன் 1 பண்ணிடும். அப்போ இந்த வேல்யூ நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிடும். இதோட ஆன்சர் தான் வந்து 120 அப்படின்றது வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுதான் வந்து ஃபேக்டோரியலோட கான்செப்ட். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்த்தோம். நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு இயர் வந்து லீப் இயரா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றத பார்ப்போம்.